ஹாய்ங்க, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இன்றைக்கி ஆந்திராவில் ஒரு ஸ்கூலில் ஒரு பையன் ஸ்டூடெண்ட் டீச்சரை அடிச்சிருக்கான். நல்ல கையை மடக்கிட்டு குத்துறான், அவ்வளோ ஃபோர்ஸாக குத்துறான். பார்க்கும்போது கஷ்டமாக இருக்குது. இதை தான் படித்து சொல்கிறேன். நாளைய தலைமுறை அப்படிங்கிறது ஆக்சுவலி சீரழிஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் மிச்சம் மீதி இருக்கிறத காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி இதை தான் நான் சொல்கிறேன். இங்கே மீடியா, ஃபோனு, நீங்கள் பார்க்குற படங்கள், இது எல்லாமே இன்டைரக்டாக ஒரு சீரழிவு கலாச்சாரத்தை தான் புகுத்திக்கிட்டு இருக்காங்க. நமக்கு காட்டக்கூடிய ஷோஸாக இருக்கட்டும், நம்ம டிவியில் பார்க்குற நிறைய ஷோ டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. பிக் பாஸாக இருக்கட்டும், இல்லை இந்த ஜீ தமிழ், நான் அது பார்த்ததில்ல. இந்த கல்யாணம் ஆகாத பசங்க, சிங்கிள் என்னன்னு தெரியல, எனக்கு தலைப்பு மறந்துடுச்சு. இந்த மாதிரி ஷோக்கள்லாம் இருக்கு இல்லையா, இது மறைமுகமாக நமக்கு என்ன சொல்ல வருது? இப்போது லிவிங் டுகெதர் அப்படிங்கிறது நார்மலைஸ் ஆகிடுச்சு. அதே மாதிரி ஓரின சேர்க்கை அப்படிங்கிறது சட்டப்படி அதுவும் நார்மலைஸ் பண்ணிட்டாங்க. இதே மாதிரி உங்களுக்கு டீச்சர்ஸ் என்ன சொல்கிறது, ஒரு காலத்தில் அவங்க முறைச்சி பார்த்தாலே நம்ம பயந்து தலை குனிஞ்சு படித்த காலம்லாம் நம்மளோடது. இப்போ அதெல்லாம் மலையேறி போச்சு. என்னடா அப்படின்னு கேட்டால் கூட எதிர்த்து இது பண்ணுறான். என் பையன் சொல்கிறான், அவன் கிளாஸில் ஒரு பையன், என் பையன் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். வேர்க்குதுன்னு சொல்லிட்டு சட்டையை கழட்டி போட்டுட்டு படுத்துருக்கானா. எப்படி அவங்க மிஸ் அடிக்கலையாடானா முறைச்சி பார்த்தாங்கம்மா. இங்கே ஏன்னா அடிக்கக்கூடாதுங்கிறது, எப்போ ஆசிரியர்கள் அடிக்கக்கூடாதுன்னு சொன்னீங்களோ அப்போவே பாதி சோழி முடிச்சிட்டிங்க, ஓகேவா? இங்கே ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல, அடித்து வளர்க்காத பிள்ளையும் ஒடிச்சு வளர்க்காத பிள்ளையும் ஒழுங்காக வளர்ந்ததா சரித்திரம் இல்லைன்னு. அதுதாங்க, ஒரு ஆசிரியரை அடிக்கிறதுக்கு எப்படி முடியுது? அப்போது வளர்ப்புலேருந்து ஆரம்பித்து இங்கே கட்டமைப்பு கொண்டு மாறிடுச்சு. நம்ம பார்க்குற விஷயங்கள் எல்லாமே டோட்டலாக மாறிடுச்சு. இவன் வளர்ந்து நாளைக்கு ஒரு கல்யாணம் பண்ணி அவனுக்கு ஒரு புள்ள பிறந்து அந்த பிள்ளைக்கு இவன் என்ன சொல்லி கொடுத்துட போகிறான் இல்லையா? என்னத்தை சொல்லி கொடுத்துட முடியும்? இல்லை இவன் புள்ள தான் என்னத்தை கேட்டுற முடியும்? அப்போது என்னோட ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, எத்தனை பேர் இந்த இதுக்கும் எதிர்த்தரப்பான விமர்சனம், இப்போ நீ என்ன தான் சொல்ல வர்ற அப்படிங்கிறதும் உண்டு. இந்த மாதிரி கேள்விகள் கேட்பீங்க. ஒரே ஒரு விஷயந்தான், உங்களை சுற்றி உள்ள சொந்தங்கள்கிட்ட இல்லை உங்கள் பசங்கள்கிட்ட எப்படி வளர்கிறாங்க, எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிறது நம்மக்கிட்டேருந்து தொடங்குங்க. ஒரு சின்ன முயற்சி தான் இது, சரியா? நாளைக்கே தமிழ்நாட்டை தூக்கி நிமித்திர முடியும், மாற்றிட முடியும் அப்படிங்கிறது கிடையாது. ஒரு சின்ன முயற்சி தான் இது. பார்க்கும்போது கவலையாக இருக்குது. பாட சொல்லி கொடுக்குற ஒரு டீச்சர் அடி வாங்கிறது அப்படிங்கிறது, இதெல்லாம் எவ்வளோ கேவலமான விஷயம். எங்கேயோ ஆந்திராவில் நடந்திருக்குன்னா தமிழ்நாட்டையும் நடக்குது. என்ன இதெல்லாம் வெட்டினா இதென்ன ஜெயிலு, வெளியில் வந்துடலாம் ஜாமீனில் அப்படிங்கிற மாதிரியான டயலாக்லாம் இங்கே தமிழ்நாட்டிலையும் சொல்லிட்டு தான் இருக்காங்க. கஞ்சா மலிஞ்சு கிடக்கு, எல்லாமே ஃபோனில் இருக்குது, என்ன வேணால் ஃபோனில் பார்த்துக்கலாம். ஃபோனை நல்லதுக்கு யூஸ் பண்ணுறாங்களோ இல்லையோ, கெட்டதுக்கு நிறையவே யூஸ் பண்ணுறாங்க. தயவு செஞ்சு உங்களோட தலைமுறையை கெடுத்துடாதீங்க. நம்ம வீட்டுக்குள்ள அப்படி இருக்காது அப்படிங்கிறது நம்ம கண்ணில் பார்க்குற வரைக்கும் தான். நம்ம முன்னாடி ஒரு மாதிரி இருப்பாங்க, வளர வளர நமக்கு பின்னாடி வேறு மாதிரி இருப்பாங்க. நம்ம அப்படி தானே, அப்பா அம்மா கிட்ட ஒரு மாதிரி இருப்போம், ஃப்ரெண்டுங்க கூட போகும்போது ஒரு மாதிரி இருப்போம் இல்லையா? அதனால கவனம் ரொம்ப முக்கியம். அமைச்சரே, புரிஞ்சா சரி, இல்லை இந்த பைத்தியம் ஏதோ கத்திக்கிட்டு இருக்கு நமக்கு என்ன அப்படின்னு நினச்சி போனீங்கன்னா தெரியாது. வல்லரசாலாம் ஆகவே ஆகாதுங்க. இங்கே வல்லரசாகணும் அப்படின்னா, ஒரு நாடு வல்லரசாகணும்னா எத்தனை பேருக்கு தெரியும்ல, எக்கனாமிக்கல் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட், வளர்ச்சி முன்னேற்றம்னு சொல்லுவாங்க. வளர்ச்சி அப்படிங்கிறது அந்த நாட்டில் பொருள் இறக்குமதி ஏற்றுமதின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த நாட்டில் அதிகப்படியான ஏற்றுமதி இருக்கணும், இறக்குமதி இருக்கக்கூடாது. நம்ம நாட்டில் இறக்குமதி தான் அதிகமாக இருக்குது. இறக்குமதி இருக்கிற வரைக்கும் வல்லரசாக முடியாது. அதே மாதிரி இங்கே டெவலப்மெண்ட், முன்னேற்றம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு தனி மனுஷனோட வருமானத்தில் ஆரம்பித்து, படிப்பில் ஆரம்பித்து, அவன் வேலை பார்க்குறதுலேருந்து இப்படி எல்லாத்தையும், சுகாதாரம், இப்படி எல்லாத்தையும் சேர்த்தது தான் முன்னேற்றம். இங்கே நம்மளோட ஆயுள் காலம் குறைஞ்சிச்சு, எல்லாமே லிட்ரலி குறைஞ்சிச்சுங்க. வல்லரசெல்லாம் ஆக முடியாது. இல்லாமல் வேணால் காணாமல் வேணால் போகலாம். அப்படி எதுவும் நடக்கக்கூடாது. நாளைய சந்ததியினர் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.